வணக்கம் அன்பர்களே. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாருமே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வாஸ்தவமான பேச்சு. எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. அந்த ஆசையை நிராசை ஆகிற மாதிரி மக்கள் ஒரு சிலர் சுத்தமாக கவுத்தி விட்டுறாங்க. அதனால் யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். தனக்குத்தானே முயற்சி செய்யுங்க, தனக்குத்தானே முயற்சி எடுங்க. எல்லாமே நாம் வெற்றி காண முடியும். ஏமாத்தாதவன் கிடையாது. கிட்டத்தட்ட 175-80% ஏமாத்துறவங்க தான் இருக்கிறாங்க. அது எந்தெந்த வகையில் என்ன செய்யணுமோ செய்து இது பண்ணிடுறாங்க. ஏன் சாதாரணமாக இந்த இடம் வாங்குகிறோம்ல, அது என்ன ரியல் எஸ்டேட்டு. அந்த ரியல் எஸ்டேட்டு நடத்துகிற ஆளுகளேவும் சுத்தமாக வேற ஒருத்தனை இடத்த வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கெச்சு போட்டு இது இத்தனை சென்ட் இருக்குது, இது இத்தனை சென்ட் இருக்குது, இது இவ்வளோ வரும், இது இவ்வளோ வரும், இது இவ்வளோ வரும். ஐயா, உண்மையாக மனம் திறந்து சொல்கிறேன். ஒரு இடம் ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்காக, வைத்தியசாலையே கட்டுறதுக்காகவே, அங்கே அன்னதானம் பண்ணுறதுக்காகவே வர்ற ஜனங்களுக்கு சாப்பாடு வசதி முதற்கொண்டு பண்ணுறதுக்கு, அன்னதானம் பண்ணுறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட நாளைகளில் இலவச மருத்துவ முகாமாக அதையே நடத்துறதுக்கு இப்படி ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்துல போய் பார்த்தோம். அவங்க அடிச்சிருந்தாங்க பாருங்கள். அப்பா, இத்தனை சென்ட் வாங்கினா பைக்கு, இத்தனை சென்ட் வாங்கினா நெக்லஸ்ஸு, இத்தனை சென்ட் வாங்கினா சைக்கிள், இத்தனை சென்ட் வாங்கினா பிரிட்ஜு, இத்தனை சென்ட் வாங்கினா பீரோல், அத்தனையும் வடிவமைச்சிருக்காங்க. இது மாதிரி வேறு வேறு ஆளுங்க வேறு மாதிரியெல்லாம் பண்ணிடுறாங்க. வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், 4-5 பேருக்கு நாங்கள் டிக்கெட் போடுறோம், வெளிநாட்டில் உள்ள செலவு போகிறோம், உங்களுது எங்குது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு சில ஆள்கள் மட்டுமே நல்ல நிலை நடத்துகிறாங்க. ஆனால் அத்தனை பேருமே மேக்சிமம் 80% வரைக்கும் போலித்தனமான வேலை, பணம் சம்பாதிக்கிற வேலை. நான் எப்படிப்பட்ட ஒரு தர்ம ரீதியில் இறங்கினேன், அவங்கள நான் நம்பினேன். காரணம் என்ன, அவங்க ஒரு போர்ச்சரியாக இருந்தவங்க, அரசியல் செல்வாக்குள்ளவங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க அடிச்சுட்டு வந்த தொகையை கேட்டு வர்றவங்கள்ட்ட அடியாளை வச்சு அடித்து மிரட்டுற ஆளுகளும் உண்டு, அங்கேயே இருக்காங்க. நான் கூலிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூலிப்படையை வச்சே நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மறைமுகமாக வச்சுக்கிறாங்க. நான் போகிற போது என்னை பார்த்தாங்க. நான் போய் பார்க்க போகிற போது அந்த இடத்த கொண்டு போய் தென் திசையில் திருமங்கலத்துக்கும் தெற்க பார்க்க போகிற போது இடங்கள்லாம் நல்லா இருந்தது. இது ஒரு தேட்டர் வருது, இது ஃபஸ்ட் ஸ்டெப்போ டெர்மினல் வருது, இது காம்ப்ளெக்ஸ் வருது, அது இதுன்ட்டாங்க மெயினில். அந்த இடத்துல நானும் ஆசைப்பட்டு தான், நம்மளும் ஆசைப்படுவோம் இல்லையா, மெயினில் இருக்கணும் அப்படின்னு. அந்த மெயினில் இருக்குதுங்கிறதுனால அந்த மெயினை அதுக்கு நான் ஒரு அட்வான்ஸ் பண்ணேனே தவிர எங்கள் வீட்டுக்கு கூட இன்னும் தெரியாது. ஏன்னா அதுவே தர்ம ரீதியில் பண்ணுறோம். இதென்ன பெருமையா? இப்போ கூட ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு எச்சரிக்கை தான். அந்த உள்ள சூழ்நிலையில் அவங்கள பார்த்தீங்கன்னா, என் மகன் கலெக்டருக்கு அதுக்கு நீதிபதிக்கு படிக்கிறான், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு படிக்கிறான், ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தைகள். யாரும் போய் கேட்க போகிறோம்? இல்லை, அவர் சொல்கிறது தானே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆளுகளை பார்த்தா கிட்டத்தட்ட 2000 இடங்கள். ஆனால் அது யாரோ எந்த ஒரு மகானோ முன்னாடி ஒருத்தர் பாவம் பூராத்தையும் அளந்து கொடுத்து விற்றுட்டு போயிட்டார். அது பூராமே காடாக இருக்கிறதுனால கிடந்து போச்சு. அந்த இடத்த கொண்டு போய் காமிச்சு எல்லாமே இது பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் காசுகளை வாங்கி, அவங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க என்னையை பார்த்த உடனே ரொம்ப தெய்வீகமாக இறங்கிட்டாங்க. காவியஸ்தரம் வேஷ்டி கட்டி, கதர் சட்டையை போட்டு, மேலே ஒரு பச்சை துண்டு போட்டு. ஐயப்பா, நானே உண்மையில் ஏமாந்தேன். எப்படி ஏமாந்தேன்? திருந்திட்டாங்க, தெய்வ பக்தியில் இறங்கிட்டாங்க, நம்மளை அவங்க மோசம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு போய் இறங்கி எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்கிற போது அதுக்கு ஒரு பத்திரத்தை போட்டு எழுதி கையெழுத்து போட்டு, செக்லேயும் கையெழுத்து போட்டு, அது இந்த ரசீதுலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு ரசீதுலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இத்தனை சென்ட் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு விலை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு.
அந்த பிரயோஜனம் இல்லாத போகுதுங்கிற போது அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுதா, செய்ய முடியுமா? ஏன்னா கூலிப்படை வச்சுருக்கிற அரசியல்வாதி பேக்ரவுண்டு கூலிப்படை வச்சு நடத்திட்டுருக்குறாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அந்த உள்ள சூழ்நிலையில் கொண்டு போய் காமிச்சாங்க, செய்தாங்க. நம்ம தர்மத்துக்காக நடத்துகிறோம். பின்னாடி ஒரு காலத்துக்கு நாமளே இந்த இடத்துல வந்து கூட்டங்கள் பெருகிறோம். ஏன்னா பூரா இலவசமாக செய்ய போகிறோம், தர்ம ரீதியில் செய்ய போகிறோம், கூட்டங்கள் பெருகும். இந்த இடமே நம்ம வந்து ஜீவ சமாதிக்கு உள்ள என்ன இடமாக இருக்கட்டுமே. இன்னும் சத்தியமாக நான் வணங்குற சித்தர்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது நினச்சி நான் இறங்கினேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் எதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட நான் உத்தரவு கேட்குறவேன். ஆனால் அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் நான் அந்த உத்தரவு கூட கேட்கல. சரி, நல்ல காரியத்துக்கு தானே பண்ணுறோம், அப்படி ஏதாவது நம்மளை மோசடி பண்ணுறாங்கன்னா தடுத்துருவாங்கல்ல அம்பாள் சித்தர்கள், அம்மாக்கமாருக, தெய்வங்கள். அந்த உள்ள ஒரு இதில் அதுக்கு முடிஞ்ச அப்படியே இறங்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா நடத்திட்டுருக்கு. பேர் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். அது யார் என்னன்னு பேர் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் அது உள்ள தெரிஞ்ச ஆளாக கூட இருந்துடலாம். இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். நான் ஆசிரமத்துக்கு அடுத்ததில் நான் ஆசிரமம் திறக்க போகிறத நான் பண்ணுறேன். ஆசிரமம் நானும் திறந்துருக்கேன். அது யாரால் நான் மூடினேன், யாரால் அந்த தொழிலை விட்டு விலகினேன், எந்த சூழ்நிலையில் விலகினேன். சாமியார்கள் போகிறாமே தவறு பண்ணி உள்ளே போகிறாங்களே, அது எந்த ரூபத்தில் உள்ளே போகிறாங்க, இது வந்து எந்த மக்களுக்குமே யாருக்குமே தெரியாது, யாரும் எடுத்து சொல்லவும் இல்லை. நான் புட்டு வைக்கிறேன். அதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் செய்யாத தொழில் இல்லை. செய்யாத தொழில்னால் வைத்தியத்திலேருந்து மாந்திரியத்திலேருந்து. ஏன்னா குண்டுக மலையாளம் போய் திரும்பினவன் இல்லையா, விளையாட்டுகளில் சித்து விளையாட்டுகளை விளையாண்டவன் இல்லையா. இப்போது அந்த தானன்ற ஆணவத்தில் நான் இருக்க மாட்டேன். நல்ல காரியத்தை செய்வோம், சாக போகிறதுகளை பிழைக்க வைப்போம், நடக்க முடியாததுகளை நடக்க வச்சு கொடுப்போம், பசி பட்டினியில் இருக்கவங்களுக்கு நல்ல முறையில் பசி ஆற்றி விடுவோம். இப்போவும் நான் ஐயா உண்மையாக சொல்கிறேன், ஆஸ்பத்திரி வச்சு நடத்துகிறேனே தவிர ஊட வருஷத்தில் 2 தடவை 3 தடவை பெரிய அளவில் முகாம் போடுவேன். என்ன முகாம்? இலவச மருத்துவ முகாம். அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பேனர் கிணறு எல்லாமே அந்த ஏரியாவில் நிறுத்துவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்குமே மருந்து மாத்திரைகள் டானிக்கிலேருந்து சிறப்புலேருந்து எல்லாமே இலவசம். அந்த மாதிரி இலவசம் செய்கிற போது அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணுவேன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த சித்தர்களுக்கு தான் இது வெளிச்சம். நான் யார்கிட்டையும் இது வரைக்குமே ஸ்பான்சர் வாங்கினதில்லை. அந்த ஸ்பான்சர் வாங்கி தான் நம்ம செய்யணும், தர்மம் செய்யணும்னு ஒரு நினப்பு எனக்கு கிடையாது. அந்த உள்ள சூழ்நிலையிலே அதுக்கு வந்து ஸ்ரீ வேல் சித்தர் அறக்கட்டளை பதிஞ்சிருக்கேன். பதிஞ்சு வந்து தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன். மருத்துவமனையிலேயே அந்த சீட்டு தான் இருக்கும் ரசீதுக்கு. அதிலே பூராவுமே நான் இலவசமாக அதில் 50% ஆஃபர் போடுறத கூட காமிச்சிருப்பேன். நான் செய்யாத வைத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் அனைத்து வைத்தியமும் பார்த்துருக்கேன். என் வயசுக்கு 10 வயசுல இந்த அப்பா கூட இருந்து வந்தவன் இல்லையா, அந்த சூழ்நிலையில் ஏகமாக செஞ்சுருக்கேன் ஐயா, ஏகமாக நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவனே வந்து என்னை கிட்டத்தட்ட அந்த இடத்துக்காக வேண்டி நான் போட்ட பணம் 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாயை அப்படியே வாங்கினதோடு எஸ்கேப்பு. நான் இது வரைக்கும் போய் கேட்கவே இல்லை. சண்டாளைங்களா, நீங்கள் இவ்வளவு தானா, சரி போ, நீ ஒரு பக்கம் கொண்டு போயிட்டா எனக்கு ஆண்டவன் எப்படியோ கொடுத்துட்ருப்பான். ஏதோ போன பிறவியில் ஒன்றுட்ட கடன்பட்டிருக்கேன்னு நினச்சிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு பிறவி முடியுது. லக்கணத்துக்கு 12ல் கேதும் குருவும் அமைஞ்சிச்சுனாலே பிறவி முடியுது, மோட்சத்தை கொடுத்துட்றான். அந்த உள்ள சூழ்நிலையில் என்னுடைய ஆன்மாவுக்கு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் அந்த ஆன்மா நிலைநிறுத்தி வைக்கிறதுக்காக தான் பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன். அந்த உள்ள சூழ்நிலையில் உனக்கு ஏதோ நான் செய்ய வேண்டிய ஒரு தலையெழுத்து, எத்தனையோ ஜனங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், உன்னையும் அதில் சேர்த்து பண்ணிக்கிட்டு போகிறோம். விடு, கண்டிப்பாக அவங்கள நான் அடையாளம் காட்டுவேன். நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது. இவ்வளவு தூரம் சொன்னார், இதை ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லலையே, இன்னாருன்னு சொல்லலையே அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வணக்கம். நமது தனி ஒருவன் நிகழ்ச்சியை பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் அது கண்டுகளியுங்கள். ஒவ்வொரு தடவையும் புது விதமாக நான் கருத்துக்களை எடுத்து சொல்லி வருவேன்.
இது என்னுடைய வாழ்க்கை வரலாறுவே இதில் அடங்கியிருக்கிறது. அவங்களுக்கு நிறைய நான் மேல் வரைக்கும் போய் கீழ் வரைக்கும் வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தையே கொடுத்து கற்பனை இல்லாமல் ஒரிஜினலாகவே மக்களுக்காக உங்களுக்காக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் தங்களுக்கு தேவையானது அனைத்துமே மனதிற்குள் ஒதுக்கி வைத்து வாருங்கள். அப்போதுதான் நீங்களும் தனி மனிதன் ஆகலாம்.